தமிழர்கள் நம் உலகத்தின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் நமக்குரிய தனித்துவத்துடனும் நமக்குரிய அந்த இருமாப்புடனும் நான் தமிழன் தமிழண்டா என்கிற இருமாப்புடன் நாம் வாழ்கிறோம் என்பதில் இந்த மாநாட்டு மேடையில் 3 தேசிய இனங்களின் பிரதிநிதிகள் அமர்ந்திருக்க இந்த மாநாட்டிற்கு அருமைக்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் அரசின் சார்பாக உறுதுணையாக இருந்து அமைச்சராக இருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கருத்தை முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் டூரிசம் அமைச்சரையும் வைத்துக் கொண்டு சொன்னார். தமிழர்கள், ஆம் நாங்கள் தமிழர்கள், பிழைக்க வந்தவர்கள் அல்ல, இந்த நாட்டை ஆள வந்தவர்கள் என்று. இதுதான் தமிழனுடைய நெஞ்சுரம். நீங்க எண்ணி பாருங்க, இதே தமிழ்நாட்டில் நாம் இந்தியாவின் கீழ் வாழ்கிற மாநிலங்களில் பிறதொரு மாநிலத்தில் நாம் அமைச்சராக இருந்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நாங்கள் இங்கு வாழ்வதற்கு வரவில்லை, இந்த மாநிலத்தை ஆள்வதற்கு வருகின்றோம் என்று சொன்னால் அவன் விட்டுவான நம்மள. ஆனால் கடல் கடந்து வந்து வாணிபம் செய்ய வந்து உழைக்க வந்து இந்த நாட்டை கட்டி அமைக்க வந்து சிங்கப்பூரை உருவாக்க வந்து மலேசியாவை உருவாக்கி இந்தோனேஷியாவை உருவாக்கி கங்கை முதல் கடார வரை ஆட்சி செய்த என் முப்பாட்டம் ராஜராஜ சோழனின் ரத்தத்தின் உறவுகள் மலேசியா உறவுகள் என்பதை ஒவ்வொரு இளைய தலைமுறையின் உள்ளத்திலும் அவருடைய ரத்த நாணங்களிலும் இதயபூர்வமாக வெளிவருவதற்கான வாய்ப்பை இது போன்ற அமைச்சர்களின் பேச்சு தன்னம்பிக்கை உணர்வை ஊட்ட வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். ஆம், நாம் உழைக்க வந்தவர்கள் அல்ல, பிழைக்க வந்தவர்கள் அல்ல, நாம் ஏதிலிகள் அல்ல, நாம் தெற்காசியாவை முதவது கட்டி ஆண்ட ராஜராஜ ராஜேந்திர சோழனின் வாரிசுகள் என்பதை மலேசியாவில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு மாநாட்டிலும் பன்னெடுங்காலமாக 3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறையாக இந்த மண்ணில் வாழ்கின்ற எமது உறவுகள் தங்கள் பண்பாட்டு விடயங்களோடு நாகரிக கலை கலாச்சார தொன்மையோடு வணிகத்தோடு இன்றைக்கு தோள் கொடுத்து நின்று சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழன் நாம 160 நாடுகள்ல வாழ்றோம், ஆனா நமக்கென்று ஒரு நாடு இல்லை. நமக்கென்று ஒரு நாடை கட்டி அமைப்பதற்கு போராடிய போராளிகள் இயக்கம் இன்றைக்கு உலகத்தின் துணை கொண்டு அழிக்கப்பட்டு அந்த விடுதலை போராட்ட வரலாறு மௌனிக்கப்பட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலையும் தமிழர்தம் உரிமையும் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு விடயங்களையும் கலாச்சார நாகரிக தொன்மையும் எம் இனம் கொண்ட பெருமிதத்தோடு நாளைய தலைமுறை இந்த உலக பூமி பந்தில் எங்கு பார்த்தாலும் வாழ வேண்டும். இன்றைக்கு கல்வியில் இந்தியாவில் தெற்காசியாவில் மிகப்பெரிய மருத்துவ நகரமாக இந்தியாவில் பிறிதொரு மாநிலத்தில் இல்லை. 38 மாநிலங்களில் 38 மாவட்டங்களில் 36 அரசு மெடிக்கல் காலேஜ் கொண்ட ஒரே மாநிலம் உங்கள் தாய்மொழி தமிழாக கொண்ட உங்கள் தாய் நிலம் தமிழ்நாடு என்பதிலே நாம் பெருமை கொள்வோம். ஆனா எல்லா வளங்களிலும் ஒரு தனித்து சிங்கப்பூரை போன்று மலேசியா போன்று வாழ்வதற்கு வாய்ப்புள்ள இந்திய தேசத்தில் இருக்கிற தமிழ்நாடு நாம் இந்திய ஒன்றிய அரசின் இறையாண்மைக்கு உட்பட்டு நாம் அனைவரும் இந்தியர்கள் என்கிற உணர்வோடு வாழ்கிற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ் சமூகம் இன்றைக்கு பல்வேறு உரிமைகளை பெற்றிருந்தாலும் கூட எனக்கெல்லாம் ஒரு ஆசை. அது என்ன அப்படின்னா, உலக அரங்கில் தமிழனுக்கென்று ஒரு நாடு, அந்த தமிழுக்கென்ற நாட்டுக்கென்று ஒரு தேசிய கொடி, ஒரு தமிழன் உலகளங்கில் ஒரு நாட்டின் பிரதமராக ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக தனி நாடோடு அவன் வாழ்வதற்கான வாய்ப்பும் சூழலும் விரைவில் உருவாக வேண்டும். அது ஜனநாயகத்தோடு. விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் மலேசியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் போன்று உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய ஒற்றை ஆசை ஒரு ஜனநாயக வழியில் ஒரு பொது வாக்கெடுப்பினூடாக ஒரு தெற்கு சூடான் போன்று ஒரு கிழக்கு தைமூர் போன்று ஏனைய உலகத்தின் பல்வேறு நாடுகள் உருவாகி இருக்கிறது. அதுபோன்று அந்த பன்னெடும் காலமாக ஒரு 70 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் 1948 தொடங்கி இன்று வரையில் அந்த தமிழர் தேசிய இனம் தாய் இனம் அந்த நாட்டுக்கு சொந்த இனம் இன்னும் அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் காணி உரிமை இழந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சக மனிதனாக அந்த மண்ணில் நடத்தப்படாத அவலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் இனத்தில் பிறந்த நம்முடைய இரத்த உறவான தொப்புள் கொடி ஈழ உறவுகளுக்கு மலேசிய நாட்டில் இருக்கிற அண்ணன் சாமிநாதன் போன்றவர்கள் இது போன்ற முதலமைச்சரோடு துணை முதலமைச்சரோடு இன்றைக்கு இன்னும் இந்த மாநிலத்திற்கான மேயர்களை எல்லாம் எம் உறவுகள் பெற்றிருக்கிறார்களே, இந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நாட்டுடைய பிரதமர்களோடு ஏனைய அண்டை நாட்டு பிரதமர்களோடு ஒரு புற அரசியல் அழுத்தத்தை தமிழ் மக்களாகிய நாம்
உலகத்தில் 12 கோடிக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் இருக்கிறோம். இத்தனை தமிழ் மக்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாக திரண்டு அந்த பாதிக்கப்படுகின்ற 1983 ஜூலை இனக்கலவரத்தில் தொடங்கி இன்று வரையிலும் என் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு சித்திரவதைக்கு உள்ளாகிறார். உலகத்தின் தலைச்சிறந்த நம்முடைய யாழ் பல்கலைக்கழகம் செஞ்சோலைகள் இன்றைக்கு பள்ளி கல்வி மருத்துவமனைகள் எங்கும் குண்டுமழை பொழிந்து எதிரினுடைய இலக்குக்கு இலக்காகி செத்து மடிந்த அந்த இனத்திற்கு ஒரு மறுவாழ்வு தருவதற்கு மலேசிய மண்ணில் இருக்கின்ற வளர்ந்து வருகின்ற தொழிலதிபர்கள், அரசியலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர் போன்றவர்கள் அரசியல் ரீதியான அந்த முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை உலகம் முழுவதும் வாழ்கின்ற 12 கோடி தாய் தமிழ் மக்களின் ஒற்றை வேண்டுகோளாக இந்த அவைக்கு கைகூப்பி நான் முன்வைக்கிறேன். முடிந்த அளவுக்கு அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்வோம். இன்றைக்கு உலகம் ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக அவர்களுக்கான அரசை கட்டமைப்பிற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் தமிழர்கள் எல்லா துறைகளிலும் மிகப்பெரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு இழக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை கூட நாம் இவ்வளவு பேர் இந்த பூமி பண்ணில் வாழ்ந்தும் கூட பெற்றுத்தர முடியாமல் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வோடும் நாம் சற்று இதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைத்து உலகத்தின் தென்னாப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள், மலேசியா போன்ற அனைத்து நாடுகளிலும் தமிழ் மாநாடு, தமிழ் ஒருங்கிணைப்பு என்றாலே முதலாளாக நான் அழையாவிருந்தாலேயே கூட செல்வேன். அந்த அளவுக்கு நான் என்னுடைய தாய்மொழியை நேசிக்கிறேன், என் தாய் மண்ணை நேசிக்கிறேன். என் தாய்மொழியும் என் தாய்மண்ணையும் உள்ளடங்கி உலகம் முழுவதும் வாழ்கின்ற என் தமிழர்கள் பிழைக்க போன இடங்களில் பிரதமராக கூட இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போது நம்முடைய அமைச்சருடைய கூற்றிலிருந்து நாங்கள் பிழைக்க போய் பிரதமராக இல்லை, நாங்கள் தெற்காசிய ஆண்ட இனம் மீண்டும் 21ஆம் நூற்றாண்டில் ஆள்வதற்கு பிறந்த இனம் ஆண்டு கொண்டிருக்கிறது என்கிற பெருமிதத்தோடு இந்த மண்ணில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய தாய்மார்கள், தந்தைமார்களுக்கு ஒரு நன்றி. அனைத்து மலேசிய மக்களுக்கும், உலகத்தின் பிரிதொரு நாடுகளிலிருந்து வருகின்றிருக்கின்ற அனைத்து என் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற உங்கள் தாய் மண்ணில் இருந்து என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி உலக தமிழர்களின் ஒற்றை விழா சாதி மத ஆச்சரியங்களை கடந்து கட்சி வேறுபாடுகளை கலந்து நாம் கொண்டாடுகிற தமிழர் திருநாள், உழவர் திருநாள், பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு எங்கு பிரச்சனை என்றாலும் முதல் குரலாக கொடுப்பவர் இவர். அது மட்டுமல்ல, சென்னையிலெல்லாம் பார்த்து சென்னையிலிருந்து மதுரைக்கு போகணும், இல்லை ஏதாவது ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நான் ஒவ்வொரு ஊரையும் ஒரு மனிதரை நினைப்பேன் என்று சொன்னால் அது வேல்முருகன் ஐயா அவர்களைத்தான். ஏன்னா சோதனை சாவடி, சுங்கச்சாவடி என்ற பெயரில் இவங்க அந்த காலத்துல பகல் கொள்ளைன்னுவாங்க, ரோட்ல வழிபறி, அந்த மாதிரி வழிபறி அடிக்கிறவர்களை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் தமிழால் நம்முடைய வேல்முருகன் ஐயா அவர்கள். இதை ஒழிக்க வேண்டும் முற்றிலும் என்று. அதே போன்று தமிழ் ஈழத்திற்கு தனி குரல் கொடுத்தவர் ஆல்பர்ட் காமியூ மிக அழகாக சொல்வார், நான் உன்னுடைய தலைவன் அல்ல, என் பின்னால் வராதே. அதே போன்று நான் உனக்கு தொண்டன் அல்ல, உன் பின்னால் வரமாட்டேன், நாம் இருவரும் சகோதரர்கள், சேர்ந்து நடப்போம் வா, அறவழியில் போராடுவோம் என்ற கொள்கையோடு வாழ்கின்ற திரு வேல்முருகன் அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். உற்சாகமான கரங்களோடு அவரை நாம் வரவேற்போம். சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்களுக்கு டத்தோ ஸ்ரீ அவர்கள் சால்வை அணிவிக்க பினாங்கு முதல்வர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்.